ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 7வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 2 விதமான மனிதர்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். மாயையினால் மோகிக்கப்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால மாயையை கடப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. கடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும், இல்லாவிட்டால் முக்திக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி முக்தியை அடையிறது, வாட் இஸ் த பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாக்க, மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, யாரெல்லாம் என்னை மட்டுமே சரணடைகிறார்களோ, மாமேவ அப்படின்னு போட்டார், என்னை மட்டுமே யார் சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஒரு வழி இருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் முக்தி அடைவதற்கு, இந்த சம்சாரத்திலிருந்து ஒரு முக்தி அடைவதற்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை இந்த இடத்துல காமிச்சு கொடுத்திருக்கார், மாமேவ ஏ பிரபத்யந்தே அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கு ஒரு அவதாரிக்கை மாதிரி ஆச்சாரியர் சங்கரர் வச்சிருக்கார். ஒரு வழி தெரிஞ்செடுத்து எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்படக்கூடிய சம்சாரத்தில் இருந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு வழியை இந்த இடத்துல பகவான் சொல்லி கொடுத்துட்டார். அப்படி இருந்தாலும் ஏன் பலரும் அந்த வழியை பின்பற்றி செல்வதில்லை, ஏன் பலரும் அந்த முக்திக்கு முயற்சி செய்யாமலும் இருக்கிறார்கள்? ஏன்னா முக்தியை அடையிறது தான் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கணும். விவேக சூடாமணியில் சொல்லும்போது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய அப்படின்னு சொல்லி மகாபுருஷ சம்ஸ்ரய அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ முமுட்சுத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முமுட்சுத்துவம்னா மோட்சத்தில் ஆசை இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த மூன்றும் ஒருவனுக்கு சேர்ந்து அமைவது பெரிய துர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்க. துர்லபம் திரயமே வைத்தத் தேவானுகிரக ஹேத்துக்கம், ஒரு இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருவனுக்கு மனித பிறவியே கிடைக்காது. முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராது. சரியான ஒரு குருவுடன் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடாது, சத்சங்கம் கிடைத்து விடாது. இந்த மூன்றும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்பதை அந்த இடத்துல சொல்றார். அப்போ மனிதர்கள் எல்லோரும் ஏன் முக்தியை அடையவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எதி துவாம் பிரபன்னா மாயாமேதாம் தரந்தி, உன்னை சரணடைந்தவர்கள் எல்லோரும் இந்த மாயையை கடக்கிறார்கள் என்றால் கஸ்மாத் துவாமேவ சர்வேன பிரபத்யந்தே, ஏன் எல்லோரும் உன்னையே சரணடைவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு பதிலாக அடுத்த ஸ்லோகம் வருது, நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம் பாவமாஸ்ருதாக அப்படின்னு சொல்றார். மனிதர்கள் 2 வகைப்படுகிறார்கள். ஒன்று இறைவனை சரணடைபவர்கள், இன்னொன்று இறைவனின் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள். இறைவன் இருக்கானா இல்லையான்னு ஒரு கேள்வியே இல்லை அவர்களுக்கு. அதை இந்த இடத்துல சொல்றார், துஷ்கிருத்தினகா அப்படின்னு. அதை 2 விதமாக பிரிக்கும் பொழுது மனிதர்களை
பாபம் செய்தவர்கள் அப்படின்னு, பாவம் செய்த சம்ஸ்காரங்களை உடையவர்கள் தீயவர்கள் அப்படின்னு பிரிக்கிறார். இன்னொரு பகுதியை நல்லவர்கள் சொல்ல போறார். யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, நல்ல சம்ஸ்காரங்கள் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் இறைவனை அண்டி அவனை சரணடைகிறார்கள். யாருக்கு அந்த சம்ஸ்காரங்கள் இல்லையோ அவர்கள் இறைவனை சரணடையாமல் மாயையினால் இந்த சம்சாரத்தில் முழுகடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குணங்களும் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்றால் அசுர குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அசுர குணங்கள் அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போறார். தேவாசுர சம்பத் விபாக யோகம்னு பின்னாடி ஒரு யோகம் வரப்போறது, ஒரு அத்தியாயமே இருக்கு. அந்த தேவ குணங்கள்னா என்ன, அசுர குணங்கள் என்னங்கிறத பின்னாடி சொல்ல போறார். அப்படிப்பட்ட அசுர குணங்களை கொண்டவராக இருக்கிறார்கள். ஒரு தயை இல்லை, ஒரு எப்போதும் எல்லோரையும் ஹிம்சை செய்வது, நான் பெரியவன் என்று எண்ணிக்கொள்வது, மற்றவர்கள் எல்லோரும் எனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வது, இதெல்லாம் அசுர சம்பத்தின் பெயர். அப்படிப்பட்ட ஆசுரம் பாவமாசிரிதாக அப்படின்னு சொல்றார். மாயையா அபகிருத்த ஞானாக, அவருடைய ஞானம் மாயையினால் மறைக்கப்பட்டு விட்டது. அசுரர்களுடைய பாவத்தில் அசுரர்களுடைய குணங்களை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக அப்படின்னு சொல்லிட்டார். மூடர்கள், அவர்கள் துஷ்கிருத்தினக, மூடர்கள்னா மோகத்தில் ஆழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர்களை தவிர மற்றவர்கள் அப்படின்னு சொன்னாக்க சுக்ரத்தினகா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல செயல்களை செய்த புண்ணியம் செய்தவர்கள், நல்ல சம்ஸ்காரங்கள் உடையவர்கள். சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லியிருக்கு. சுக்ருத்தினகா அப்படின்னாக்க இந்த இடத்துல சொல்றாரு ஆச்சாரியார் சொல்லும்போது புண்ணிய கர்மானகா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல துஷ்கிருத்தினகா அப்படின்னு சொல்லும்போது பாபகாரினகான்னு சொல்லியிருக்காரு. பாவங்கள் செய்தவர்கள் யாரும் இறைவனிடம் வருவதில்லை. புண்ணியம் செய்தவர்கள் அவர் எங்கிருந்தாலும் சரி இறைவனிடம் வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சதுர்விதாஹா பஜந்தே மாம் சுக்ருத்தினஹா. புண்ணியமும் பலவிதமான புண்ணியங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புண்ணியம். அந்த செய்த செயல்களுக்கு ஏற்ப, புண்ணிய தாரதன்யத்திற்கு ஏற்ப மனிதர்களும் இறைவனிடம் வந்து சேர்கிறார்கள். சதுர்விதாஹா பஜந்தே மாம் சதுஷ்பிரகாராக பஜந்தே சேவந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். 4 விதமான மனிதர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் அப்படின்னாக்க சுக்ருத்தினகா புண்ணிய கர்மானகா, புண்ணியங்களை செய்தவர்கள் அவர்கள். யார் அவர்கள் அப்படின்னா ஆர்த்தகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு சொல்லி 4 விதமான மனிதர்கள். ஆர்த்தகா அப்படின்னாக்க துன்பத்தில் வாடுபவன் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ துன்பங்கள் இந்த உலகத்திலே ஏற்படுகின்றன. அந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு எல்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் அவரிடம் சரணடைந்து வேண்டிக்கிறோம் இல்லையா? அப்படி இருப்பவர்கள்லாம் ஆர்த்தர்கள்னு பேர். எவ்வளோ துன்பத்திற்கு மத்தியிலும் இறைவனை மறந்து விடாமல் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனா துன்பம் வந்தால் இறைவனை நினைப்பவர்கள் அவர்கள்லாம். துன்பம் வந்தால் தான் நினைக்கிறதுக்கே தோணும். வேறு வழி இல்லை, இறைவனை தவிர வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. இந்த குந்தி மகாபாரதத்திலே பாண்டவர்கள் பட்ட போல துன்பங்களை யாரும் பெற்றிருக்கவே முடியாது. எவ்வளவோ துன்பங்களை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். குந்தி அப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறாள், எனக்கு இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பம் வரட்டும். துன்பம் வரும்போதெல்லாம் நான் கிருஷ்ணா உன்னை நினைக்கிறேன், அதன் மூலம் என்ன நடக்க போறது அப்படின்னா இன்னொரு பிறவி என்பது எனக்கு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ துன்பத்தினால் ஒருவன் இறைவனை நினைக்கிறான். துருவன் அப்படிதான் ஆச்சு. துருவனுக்கு அந்த தன்னுடைய தந்தையிடம் போய் உட்கார முடியவில்லை. ஒரு சின்ன குழந்தையை தன்னுடைய தந்தையிடம் போகக்கூடாது சொன்னா அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? அவ்வளவு துன்பத்திலே இருந்தது. இறைவனுடைய அனுகிரகம் ஏற்பட்டது, குருவோட சம்பந்தம் ஏற்பட்டது, பெரிய பக்தனாகி விட்டான் அவன்.
இப்படிதான் ஆரம்பிக்கிறது மெதுவா இப்படிதான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் இறைவனிடம் வருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சம்பந்தம் ரொம்ப பெருசாகி அதுதான் பெருசுன்னு போயிடும், மற்றதெல்லாம் சின்னதாயிடும். துருவனுக்கு இறைவன் மகாவிஷ்ணுடைய ஸ்ரீஹரியோட தரிசனம் கிடைச்ச அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ராஜ்யமோ அல்லது தந்தையோட நம்மால் இருக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ எல்லாம் போயிடும். அப்படி இதுதான் பெருசாக தெரிஞ்சு போயிடும். அப்போ இறைவனுடைய சம்பந்தம் எப்படியாவது ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆரம்பிச்சு அதுவே பெரிதாக ஆகிவிடும். இந்த இடத்துல சொல்றார் ஆர்த்தோ ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி. ஆர்த்தகா அப்படின்னாக்க ஆர்த்தி பரிகிரகீதகா, துன்பத்தினால் பீடிக்கப்பட்டவன் ஆர்த்தன். உதாரணம் சொல்றார், தஸ்கர வியாக்ர ரோகாதினா அபிபூதா ஆபன்னஹா. தஸ்கரன் திருடன், வியாக்ரம் அப்படின்னாக்க புலி, ரோகம்னா நோய். திருடனிடம் மாட்டிக்கொண்டவனோ அல்லது புலியிடம் மாட்டிக்கொண்டவன், வியாதி வந்தவன், இப்படி இவர்கள் எல்லாம் துன்பத்தில் மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இவன் தான் ஆர்த்தன்னு பெயர். அப்படி இறைவனை நினைப்பதற்கு கூட புண்ணியம் வேண்டும் சொல்லியிருக்கு. அதனால்தான் சொல்லியிருக்கீங்க சுக்ருதினஹா அப்படின்னு. ஜிக்ஞாசுன்னு இரண்டாவது ஒருவன். ஜிக்ஞாசுன்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருப்பவன், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையுடையவனுக்கு பெயர் ஜிக்ஞாசுன்னு பெயர். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தின் பொருட்களை பற்றிய ஒரு எண்ணம் அல்ல, பகவத் தத்துவத்தை, இறைவனுடைய தத்துவத்தை, இறைவன் எப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு என்கொயரி, ஒரு மனசிலேயே இறைவன் இருக்கிறாரா இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர், உருவம் இருக்கா இல்லையா, குணங்கள் இருக்கிறதா இல்லையா, இந்த ஒரு கேள்வியில தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. எல்லா உபனிஷதங்களிலும் இதுதான் கேள்வியே. இறைவன் எப்படிப்பட்டவன்? நான் இறைவன் இங்க சொல்லிடுறோம், அங்க சொல்லும் பொழுது பிரம்மம்னு சொல்லும். இப்படி ஒரு கேள்வியின் மூலம்தான் எல்லா விதமான உபனிஷதங்களும் தொடங்குகின்றன. அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருந்தோம், உபனிஷதமே முடிஞ்சது. பிரம்மசூத்திரம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஜிக்ஞாசு அப்படின்னாக்க ஞாத்தும் இச்சுகு அப்படின்னு அர்த்தம். அறிந்து கொள்ள விருப்பமுடையவன் யாரோ அவனுக்கு பேர் ஜிக்ஞாசுன்னு பேர். இறைவனை பற்றி அறிந்து கொள்ள விருப்பமுடையவன், பகவத் தத்துவம் ஞாத்தும் இச்சதி யஹா சஹ ஜிக்ஞாசுஹு. முடிஞ்சது. மூன்றாவது மனிதன் அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எனக்கு வேண்டும் என்று எண்ணுபவன், அந்த பொருட்களை இறைவனிடமிருந்து பெற வேண்டும்ங்கிறதுக்காக இறைவன்கிட்ட போறோம். அர்த்தார்த்தி தனகாமகா அப்படின்னு அர்த்தம். தனகாமகனா தனத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை விரும்புபவன். செல்வங்களை விரும்பி அவன் யஜ்ஞம் யாகம் செய்கிறான், எத்தனையோ விதமா இறைவனிடம் சென்று வேண்டிக் கொள்கிறான், பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறான். இவன்லாம் அர்த்தார்த்தின்னு பேர். இன்னொருத்தர் இருக்கார் ஞானி அப்படின்னு இருக்கு. ஞானின்னு ஞானத்தை அடைந்தவர், தான் அந்த பரமாத்மாவுடன் இரண்டற்றவன் அப்படிங்கிற ஒரு அபரோக்ஷமான ஒரு ஞானத்தை பெற்றவன் அவன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா பிரம்மத்துடன் வேறுபட்டதன்று அப்படிங்கிற ஒரு உணர்வை பெற்றுவிட்டவன். அவனுக்கு தான் ஞானியின் பெயர். விஷ்ணோஹோ தத்துவவித்து அப்படின்னு போடுறார். விஷ்ணு அப்படின்னாக்க நீக்கமர எல்லா இடங்களிலும் ஒரு இடம் இல்லாமல் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை அறிந்தவன் ஞானி, பிரம்மஜானின்னு பெயர். இப்படியாக 4 பேர் இறைவனை துதிக்கிறார்கள். சதுர்விதாஹா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருத்தினோர்ஜுன. இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். துன்பத்தில் வாடுபவன் இறைவனை சார்ந்து அவரை துதிக்கிறான். இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவன் இறைவனை துதிக்கிறான்.
இவ்வுலகத்தில் உள்ள செல்வங்களை பெற வேண்டும் என்று எண்ணுபவன் இறைவனை துதிக்கிறான். எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஞானியும் துதிக்கிறான். இவர்கள் 4 பேரும் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த 4 பேர்லேயே மிகவும் இந்த ஞானி மிகவும் சிறந்தவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோஹி ஞானினஹா அத்தியர்த்தம் அகம் ச மம பிரியா அப்படின்னு சொல்றார். இந்த 4 பேர்ல 4 பேருமே புண்ணியம் செய்தவர்கள், 4 பேருமே இறைவனை நோக்கி இருப்பவர்கள், இறைவனை சார்ந்து இருப்பவர்கள், இறைவனை விரும்பி இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் மத்தியிலே ஏதாவது ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர், அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு ஒரு பதிலா இந்த இடத்துல இருக்கு. தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் ச மம பிரியா அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொல்லியிருக்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, இந்த 4 பேர்ல இந்த ஞானி இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறான், வேறு எதுவுமே வேண்டாம் என்று எண்ணுபவன் ஞானி. ஏன் இறைவனை மட்டும் நினைச்சிட்டு இருக்கான்னாக்க, இறைவனை தவிர அவனுக்கு பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ இந்த உலகம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. உலகமே மறந்து போயிடுச்சு அவனுக்கு. ஏகபக்தின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த இடத்துல இந்த ஞானிக்கு 2 அடைமொழிகள் கொடுத்திருக்காருங்க. தேஷாம் ஞானி நித்தியமுக்தா ஏகபக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானிக்கு 2 அடைமொழிகள், நித்தியயுக்தன் ஏகபக்திஹி அப்படின்னு. அப்போ என்ன இந்த அடைமொழியை நம்ம சொல்லணும், இது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ தேஷாம் இந்த ஆச்சாரியர் எழுதுறார், தேஷாம் சதுர்ணாம் மத்தியே, இந்த 4 பேர்லேயே ஞானி என்பவன், ஞானின்னாக்கா அந்த பகவத் தத்துவத்தை அறிந்த அந்த ஞானி, தத்துவவித்துன்னு அதனால தான் எழுதியிருக்காருங்க. ஞானி தத்துவவித்து, அந்த இறைவனுடைய தத்துவத்தை அறிந்தவன் அவன். இறைவன்னா யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க, எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. வேதாந்தத்தின்படி இறைவன் அப்படின்னா பிரம்மம், அது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம். அந்த ஞானத்தை உணர்ந்தவன் ஞானி. அப்படி அவன் அந்த ஞானத்தை உணர்ந்த காரணத்தினால், அதனாலதான் இந்த இடத்துல போட்டிருக்கார் தத்துவவித்வாத் அப்படின்னு போட்டிருக்கார். அந்த தத்துவத்தை அறிந்த காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். அவன் தத்துவவித்தா இருக்கிறான், தத்துவத்தை அறிந்தவன். அப்படி அறிந்த காரணத்தினால் அவன் நித்தியயுக்தனாக இருக்கிறான். நித்தியயுக்தா பவதி அப்படின்னு சொல்லிட்டார். தத்துவத்தை அறிந்த காரணத்தினால் அவன் நித்தியயுக்தனாக இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு வண்டியில் எடுத்துட்டு நம்ம எங்கேயோ போகிறோம், பெரிய லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது. தூரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு. ரோட்டில் கடைசியில் பார்த்தாக்க காணல் நீர் தெரியறது, தண்ணி இருப்பது போல தெரியறது. அது தண்ணின்னு நினைத்து கொண்டு விட்டானே ஆனால் அதை நோக்கி அவன் செல்வான், தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. தண்ணி இல்லை, அது வெறும் காணல் நீர் என்று யார் உணர்கிறானோ அவன் அதற்கு பிறகு அந்த சைடு அந்த பகுதியை நோக்கி அவன் செல்வதில்லை. அவன் அப்படி உணர்ந்ததனால் தண்ணீரை நோக்கி செல்வதில்லை, இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவை எல்லாம் எதெல்லாம் பார்க்கப்படுகின்றனவோ, எதெல்லாம் கேட்கப்படுகின்றனவோ, புலன்களால் அறியப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் அந்த இறைவனை தவிர வேறு இல்லை என்ற ஒரு உணர்வு இவனுக்கு வந்துவிட்டது. அதனால அந்த இறைவனை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறான், மற்ற பொருட்களை பற்றி எண்ணுவதில்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்க தத்துவவித்வா, தத்துவத்தை அறிந்ததனால் அவன் நித்தியயுக்தா பவதி. நித்தியமாக, நித்தியம்னாக்க எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும், யுக்தா அப்படின்னாக்க அதிலேயே மனதை செலுத்தியவனாக அப்படின்னு அர்த்தம்.
எதில் மனதை செலுத்தியிருக்கிறான்? அந்த இறைவனிலேயே மனதை செலுத்தியிருக்கிறான். அந்த இறைவன் யார் அப்படின்னா தன்னுடைய ஆத்மா. நித்திய யுக்தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இறைவன் மீது, இறைவன் அந்த பிரத்யேக அபிண்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில், பிரத்யேகாத்மாவில் எப்போதும் மனதை இடையறாமல் மனதை அதில் செலுத்தி நிலைபெறச் செய்திருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானி எப்போதும் அந்த ஆத்மாவிலேயே நிலை பெற்று நிற்கிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. இரண்டாவது விசேஷனம் போட்டிருக்கார், அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார், ஏகபக்திஹி அப்படின்னு. ஏகபக்திஹி அப்படின்னாக்க அந்த இறைவன் மீது மட்டுமே பக்தி செலுத்துபவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இறைவன் மீது மட்டுமே பக்தி செலுத்துகிறான்னு என்ன அர்த்தம்? இறைவனை தவிர அவன் எதையும் பார்ப்பதில்லை, அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. அசாரே சம்சாரே, இந்த உலகம் சம்சாரம்ங்கிறது சாரமற்றதான். சாரமற்ற இந்த சம்சாரத்தில் நாமமும் ரூபமுமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக யார் இருக்கிறானோ அந்த பகவான், அந்த ஆத்மா, அது மட்டும்தான் சாரம். அந்த சாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதுவோ அந்த ஆத்மாவே நான். சோகமஸ்மி, சோகம் சோகம் சோகம், அந்த ஆத்மாவே நான் 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 அப்படிங்கிற ஒரு உணர்வு, அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் விட்டது அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானி அந்த ஒரே ஆத்மாவில், இரண்டற்றதான ஆத்மாவில், தன்னுடைய ஆத்மாவில், தன்னுடைய ஆத்மாவை விட வேறற்றதான பரமாத்மாவில் ஒரு பக்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் ஏக பக்தி அப்படி பேர். ஏக்கம் அப்படின்னா ஒன்று, அத்விதீயமான இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருள் மீது உனக்கு ஒரு பெரிய பக்தி, அதாவது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. தன்னுடைய ஆத்மா தான், அதுதான் உண்மையான நான். அப்படிப்பட்ட அந்த தன்னுடைய ஆத்மாவை அவன் பிடித்து வைத்துக் கொண்டு விட்டான். அப்படிப்பட்டவன் இந்த ஞானி இந்த 4 பேர்லேயே மிகவும் உயர்ந்தவன். விசிஷ்யத்தே அப்படின்னு போட்டிருக்கார். பக்தர்களிலேயே இவ்வளவு தாரதமியம். இந்த பெரிய பக்தன் யாருன்னா இந்த ஞானிதான் பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. மற்றவர்களை எல்லாம் விட இவனுடைய பக்தி என்பது உயர்ந்தது. மற்றவர்கள் எல்லாம் எதையோ எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் இறைவனிடமிருந்து. தன்னுடைய நோய் போக வேண்டும், தன்னுடைய பயம் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருப்பவன் ஆர்த்தி. இறைவனை பற்றிய ஞானத்தை எதிர்பார்த்து ஒருவன் வந்திருக்கிறான், அதை பற்றி ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறான், அவன் ஜிக்ஞாசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் வேண்டும் என்று ஒருவன் வந்திருக்கிறான், அர்த்தார்த்தி. இவர்களை எல்லாம் விட அந்த இறைவன் மீது மட்டுமே மனதை செலுத்தி இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்வில் உணர்ந்த அந்த ஞானி இருக்கிறானே அவன் மிகவும் உயர்ந்தவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டார். அதனால எனக்கு அந்த ஞானியை மிகவும் பிடிக்கும். பிரியஹா ஞானினஹா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஞானி இப்படி இருப்பதனால் இந்த ஏகபக்தி உடையவனாக அந்த ஞானி இருக்கிறான், நித்திய யுக்தனாக அந்த ஞானி இருக்கிறான். அதனால அந்த ஞானியை எனக்கு மிகவும் பிடிக்கும். பிரியோகி ஞானினஹா, அந்த ஞானிக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடுத்த 2வது பாதத்தில் எழுதுறார். பிரியோகி யஸ்மாத் அகம் ஆத்மா ஞானினஹா. அந்த எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய விஷ்ணு அவர், அதாவது அந்த நான் ஞானியுடைய ஆத்மா. அதனால் அந்த ஞானியை எனக்கு பிடிக்கும். அத்தகா தஸ்ய அகம் அத்தியந்தம் பிரியகா, அந்த ஞானிக்கு என்னை மிகவும் பிடித்திருக்கிறது. ஆத்மாங்கிறது எல்லோருக்கும் பிடிக்கும். ஆத்மான நான் அப்படின்னு அர்த்தம். அது எந்த நான் வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த உடலை சில பேர் நான் சொல்றோம், மனதை சொல்றோம். ரியலைஸ் பண்ணாதவர்கள் அஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உடலை நான் சொல்லிக்கிறோம். ஞானி தன்னுடைய ஆத்மா என்று தன்னுடைய ஆத்மாவை நான் என்று சொல்லிக் கொள்கிறார். அது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் ஒருவனுக்கு அந்த ஆத்மாவில் மிகவும் பிரியம் அதிகம். தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே மற்றவர்களுக்கு ஒருவன் ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னாக்கே
அதனால் இவனுக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்திற்காக அடுத்தவர்களுக்கு செய்கிறான் அப்படின்னு உபனிஷதம் சொல்றது. நவா அரே பத்யுஹ் காமாய பதிஃ பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஃ பிரியோ பவதி. நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. சொல்லிண்டே போறது. புத்திரர்கள் இருக்கிறார்கள். புத்திரர்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவன் மேல சந்தோஷமா இல்லை, நான் இருக்கிறேன் அதனால் அவன் மீது சந்தோஷம். எனக்கு அனுகூலமாக இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவிற்கு ஒரு அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு குதூகலம் ஏற்படுகிறது, அதனால அவன் எனக்கு பிடித்தவனாக இருக்கிறான். ஒரு செல்வத்தை பார்த்தவுடன் எனக்கு மனதிலேயே மகிழ்ச்சி ஏற்படுகிறது, அதனால செல்வத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. இல்லைன்னா எல்லா நேரங்களிலும் நம்ம செல்வத்தை பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். சில நேரத்தில் செல்வத்தை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருவன் கடன் கொடுப்பவன் இருக்கிறான், இன்னொருத்தன் கடன் வாங்கிட்டு போயிருக்கான். எவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி கேட்ட பிறகும் அவன் திருப்பி கடனை கொடுக்கல. இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டே போறான். அடுத்த தடவை உங்களை பார்க்கும் பொழுது நிச்சயம் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா அவனை பார்க்கவே முடியல, அவன் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். அடுத்த தடவை பார்த்த தடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், பார்க்கவே முடியல. அதனால இவன் தேடி 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 எங்கெல்லாமோ போறான் பின்னாடியே. கடைசியில ஏதோ ஒரு தகவல் வருது, அவன் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போயின்னு இருக்கான் அப்படின்னு. நேராக போய் பிடிச்சிட்டான். அவனை போற வழியில ஒரு காட்டுல போய் நடுப்புற போய் பிடிச்சிட்டான். அவனை பிடிச்ச உடனே இப்போ அவன் கொடுத்தாகணும் பணத்தை. அந்த நேரத்தில் இவன் பிடிச்ச நேரத்தில் ஒரு திருடன் வேற வந்துட்டான். அந்த இடத்துல கொள்ளைக்காரன். அவனும் வந்து நின்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுங்க, இல்லைடா கொண்டுடுவேங்கிறான். இப்போ முதல்ல கடன் வாங்கினவன் அவனுக்கு கையில் பணம் இருந்தது, அதை இப்போ கடன் கொடுத்தவனுக்கு அவன் கொடுக்குறான்னு வச்சுப்போம். ஆஹா, நான் உங்ககிட்ட வாங்கினதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். இப்போ கடன் கொடுத்தவனுக்கு அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா? எதிர்க்கையே ஒரு திருடன் கொள்ளைக்காரன் இருக்கான். அதனால எப்போதுமே ஒருவனுக்கு பணம் என்பது இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்ல முடியாது, அவன் எந்த நிலையில் இருக்கானோ. ஆனா ஆத்மாங்கிறது வந்து எப்போதும் நமக்கு வேண்டியது, எப்போதும் வேண்டியது. அதுதான் இந்த உபனிஷதம் சொல்றது. மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இந்த நிலையில் இது எனக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது மேல எனக்கு ஒரு சந்தோஷம், அது மேல ஒரு பிரீத்தி, அது மேல அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும். எப்பொழுது அதே பொருள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையோ, எனக்கு அனுகூலமாக இல்லையோ, பிரதிகூலமாக ஆகிவிட்டதோ, அப்போது எனக்கு பிடிக்காது. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. நவா அரே தேவானாம் காமாய தேவாஹா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவாஹா பிரியா பவந்தி. அதே போல சொல்லி எல்லாம் நவா அரே சர்வசிய காமாய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் விடுதான். சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி. இது நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் என்பதற்காக உனக்கு அதன் மீது ஆசை ஏற்படுவதில்லை. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அது உன்னுடைய ஆத்மாவிற்கு அனுகூலமாக இருக்கிறது, நீ அதுவாக இருக்கிறாய், அதனால உனக்கு அது பிரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. அது போல இந்த இடத்துல அந்த ஞானிக்கு ஆத்மா, அந்த மகாவிஷ்ணுவே ஆத்மஞானிக்கு இருக்கக்கூடிய அந்த நான் என்று அவர் எதை நினைக்கிறார்னா அந்த ஆத்மாவையே தான் நினைச்சிட்டு இருக்கார். அதனால அந்த வாசுதேவனாக எல்லாருடைய உடலிலும் வசித்து கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுக்கு, வாசுதேவனுக்கு அவரை பிடித்திருக்கு. அதே போல இந்த ஞானிக்கும் தன்னுடைய ஆத்மாவான அந்த வாசுதேவன் மீது அவ்வளவு பிரியம் வருகிறது. தஸ்மாத் ஞானினஹா ஆத்மத்வாத் வாசுதேவஹா பிரியோ பவதி இத்யர்த்தஹா அப்படின்னு சொல்லிட்டார். சச்சஞானி மம வாசுதேவசிய ஆத்மா ஏவ அப்படின்னு. ஏன்னா அந்த எதனால அவரை பிடிச்சிருக்கு, அந்த ஞானியை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க வாசுதேவனான என்னுடைய ஆத்மாவே இந்த ஞானி, அதனால அவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மம அத்தியர்த்தம் பிரியா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஞானியை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எதனாலன்னா இதனாலதான்.
அவர் அந்த ஆத்மாதான் நான் அப்படின்னு எப்படி எடுக்கிறார் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உடல் என்பது நான் இல்லை, உடல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிராணன் நான் இல்லை, மனம் நான் இல்லை, இப்படி ஒன்று ஒன்றாக நான் என்பது எது இல்லையோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது ஆத்மா. இருக்கிறது எல்லாம் ஆத்மா தான். ஒரு தச்சன் இருக்கிறார், இந்த கார்பெண்டர். அவர் அழகா ஒரு மரத்தை எடுத்து ஒரு யானை பொம்மை பண்றார். பெருசா பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமா யானை மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு. ஆனா அந்த தச்சனுடைய மகன் இருக்கிறான். அவன் அதை பார்க்க வரும்போது அந்த தச்சனுக்கு தெரியும் இது ஒரு மரம் தான் அப்படின்னு. ஆனா அந்த சிறுவனுக்கு அது தெரியல, அது யானைன்னு நினைச்சுக்கிறான், பயப்படுறான், கிட்ட போக மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா அந்த மரம் மறைந்து விட்டது அவனுடைய கண்களில் இருந்து. ஆனால் யானை அவனுக்கு தெரிகிறது. ஆனால் தச்சனுக்கு யானை தெரியவில்லை, உண்மை மரம் தெரிகிறது. நமக்கெல்லாம் இப்போ பெயரும் உருவமுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நமக்கு தெரிகின்றன. எப்படி யானை தெரிந்ததோ அது போன்று அந்த பெயருக்கும் உருவங்களுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக எந்த பிரம்மம் இருக்கிறதோ அது தெரியவில்லை. அந்த யானைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மரம் அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. அது போன்று நாம் எல்லாம் ஒரு சிறுவர்களாக இருக்கிறோம். இங்கே திருமூலர் எழுதுகிறார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தையே மறைச்செடுத்து அந்த மாமத யானை. அந்த அது குழந்தையுடைய ஆங்கிள், அவர் எப்படி குழந்தை எப்படி பார்க்குறானோ அப்படி சொல்லியிருக்கார். இரண்டாவது அடியில் சொல்றார், மரத்தில் மறைந்தது மாமத யானை. இந்த தச்சன் எப்படி பார்க்குறாங்கிறது அங்கே சொல்லியிருக்கார். தச்சன்கிறது இந்த இடத்துல ஞானி, அவன் உண்மையை கண்டுவிட்டான். அதுபோல இந்த உலகத்தில் இந்த பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த உலகம் முதலிய 5 பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களும் அந்த பரமாத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன. இருப்பதெல்லாம் பரமாத்மா தான். நமக்கு தான் ஏதோ இதெல்லாம் இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள்னு பொருட்பொருளாக தெரிகிறது, ஆட்களாக தெரிகிறோம். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் வந்து விடுகிறது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வந்து விடுகிறது. இப்படி எல்லா விதமான செயலும் வந்துடுறது. இந்த இடத்துல தான் சொல்ற, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். ஞானியுடைய பார்வை என்னன்னா, பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். ஞானியுடைய பார்வையில் இந்த உலகம் மறைந்து விட்டது. உலகத்திற்கு அடிப்படையாக எது இருக்கிறதோ, ஆதாரமாக எது இருக்கிறதோ அந்த பரமாத்மா தெரிகிறார். அதுதான் எப்போ இதை அந்த உருவமாக பார்க்கிறோமோ, பெயராக பார்க்கிறோமோ, இந்த உருவமும் பெயருக்கும் பெயர் உபாதின்னு பெயர். உபாதிகளுடன் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தை. எப்படி அந்த குழந்தை யானையாக பார்த்ததோ, ஒரு தந்தம் இருக்கிறது, ஒரு தும்பிக்கை இருக்கிறது, கால்கள் இருக்கின்றன, இப்படி எப்படி அது பார்த்ததோ அதெல்லாம் உபாதிகள். ஏன்னா அதுக்கு ஒரு பெயர் வந்துடுது. இது தந்தம் அப்படின்னு வந்துடுச்சு. இது துதிக்கை விட்டது ஒரு பெயர், கால்கள் அப்படின்னு ஒரு பெயர் விட்டது, ஒரு உருவம் விட்டது. அப்படி உருவமும் பெயரும் இருக்கக்கூடியதாக பார்க்கும் வரை உபாதிகளுடன் அவன் பார்க்கிறான். எல்லாம் மரம்தான் அப்படின்னு எப்பொழுது அந்த தச்சன் பார்க்கிறானோ அது உபாதிகள் அற்ற நிலை, உபாதிகள் இல்லாமல் அவன் பார்க்கிறான். அப்படி உபாதிகள் இல்லாமல் பார்ப்பவன் ஞானி, நிருபாதிக்கமாக பார்ப்பவன் ஞானி. உபாதிகளுடன் பார்ப்பவன் அஞ்ஞானி. அதே திருமூலர் சொல்றார் திரும்பவும். இது இன்னொரு உதாரணம் சொல்றார். பலவிதமான தங்கம் இருக்கிறது, தங்கத்தில் பலவிதமான ஆபரணங்கள் செய்கிறோம். ஆபரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவமும் பெயரும் இருக்கின்றன. அந்த உருவமும் பெயரும் தங்கத்தை மறைத்து விட்டது. எப்பொழுது அந்த பொற்கொல்லன் அவற்றையெல்லாம் உருவமும் பெயரையும் நீக்கிவிட்டு அவற்றையெல்லாம் தங்கம் என்று காண்கிறானோ அவன் ஞானி. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். அஞ்ஞானிக்கு அந்த உருவமும் பெயரும் இருக்கக்கூடியது, இது நெக்லஸ், இது ஒரு மோதிரம், வளையல், இப்படியாக இருக்கக்கூடிய பெயர்களும் உருவமும் அந்த தங்கத்தை மறைத்து விட்டது. பொன்னை மறைத்தது
பொன்னணி பூஷணம். இந்த பொற்கொல்லன் பார்க்கும் பொழுது அந்த பொருளோட பெயர்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் இத்தனை கிலோ வெயிட் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறான். பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். அதே போன்று தன்னில் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய கரணங்கள். கரணங்கள்னா புலன்கள், நம்முடைய கண், காது, மூக்கு முதலிய இந்த புலன்கள் எல்லாம் நம்மை வெளிப்பார்வையில் கொண்டு போய் விட்டு விட்டன, வெளியே இழுத்து கொண்டு விட்டன. அதனால நம் உள்ளே நாம் யார் என்று நம்மால் பார்த்து கொள்ள முடியவில்லை. தன்னை மறைத்தது தன் கரணங்கள் அப்படின்னு எழுதுறார். எப்போ அந்த கரணங்கள் எல்லாம் உள்ளே திரும்பி அந்தர்முகமாக ஆகி அவன் ஆவர்த்த சக்ஷுவாக ஆகிவிட்டானோ அப்பொழுது தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. அந்த கரணங்கள் மறைந்துவிடும், தான் மட்டும் இருப்பான். அதுதான் நிருபாதிக்கமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த ஞானியுடைய நிலை. அது அந்த நிருபாதிக்கமாக இருக்கிற ஞானி ஒரே தன்னுடையது என்னுடைய ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்க மாட்டான். என்னுடையதுங்கிறது போயிடும், ஆத்மா அவ்வளவுதான் இருக்கும். நான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர நான் உன்னை விட வேறானவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் நான் சொல்லும் போது எல்லாரையுமே சேர்த்து சொல்ல வேண்டியது. இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையும் சேர்த்து நான் அப்படின்னு சொன்னா எல்லாத்திற்கும் அதை குறிப்பதாக ஆகும். நான் அப்படின்னு சொல்லும்போது என்னை விட மற்றவர்களை விட வேறானவன் நான் அப்படின்னு அவனால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஞானி அவன் அதனால்தான் அந்த எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய வாசுதேவனாக விளங்குபவன் அந்த ஞானி. அதனால ஆத்மாதான் எல்லோருக்கும் பிரியம் அப்படிங்கிறதுனால தன்னை மிகவும் உயர்ந்ததாக, தன்னை மிகவும் விரும்பியவனாக இருக்கிறான் அதே வாசுதேவன். எல்லா ஞானிகளும் அதனால் அவர்களுக்கு அந்த இறைவனுக்கு விரும்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சரி, இறைவனை அண்டி இருக்கக்கூடியவர்கள் 4 பேர்னு சொன்னோம். ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி அப்படின்னு 4 பேரை சொன்னோம். 4 பேருமே இறைவனை அண்டி நிற்கிறார்கள், இறைவனை சரணடைந்திருக்கிறார்கள். அதில் என்ன ஒருவனை மட்டும் உயர்ந்து சொல்கிறீர்களே அப்படின்னாக்க, இல்லை எல்லோருமே எனக்கு பிடித்தவர்கள் தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஞானியை ரொம்பவும் பிடிக்கும், மற்றவர்களையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ந தர்ஹி ஆர்த்தாதயா த்ரயா வாசுதேவசிய பிரியான பவந்தி அப்படின்னு கேட்கிறார். ஆர்த்தன் முதலிய மற்ற 3 பேரும் வாசுதேவனுக்கு பிடிக்காமல் போய்விட்டார்களா என்ன அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா எல்லாருமே மற்ற 3 பேருமே கூட இறைவனை நம்பிதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஞானியை மட்டும் பிடிக்கும்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல பதில் சொல்றார். உதாராகா சர்வே ஏவைத்தே அப்படிங்கிறார். இருக்கக்கூடிய மற்றவர்களும் கூட எல்லோருமே உதாரர்கள், உத்கிருஷ்டாக அப்படின்னு எழுதுறார் ஆச்சாரியர். உயர்ந்தவர்கள் தான். கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பார்வையில் மற்றவர்களும் கூட உயர்ந்தவர்களே. சர்வே ஏவ ஏதே த்ரயோ அபி, இந்த மற்ற 3 பேரும் கூட மிகவும் உயர்ந்தவர்கள். மம பிரியாக ஏவ, எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள் தான். என்னிடம் வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் எந்த காரணத்தை முன்னிட்டு வந்தாலும் கூட அவர்களை எனக்கு மிகவும் அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நகி கஷ்டித் மத் பக்தா மம வாசுதேவசிய அப்ரியகா பவதி. என்னுடைய பக்தன் அப்படின்னு என்னிடம் யார் வருகிறானோ அவன் எனக்கு பிடிக்காதவனாக ஒருபோதும் ஆனது கிடையாது. எனக்கு அவர்களை மிகவும் பிடிக்கும். ஆனால் ஞானின்னு ஒருத்தன் இருக்கானே, ஞானி தூ, அதனாலதான் இந்த மூல ஸ்லோகத்திலே இருக்கு, ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் அப்படிங்கிறார். ஞானி என்பவன் வேறு யாரும் கிடையாது, நானே தான் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா ஞானியுடைய ஆத்மாவும் வாசுதேவனுடைய ஆத்மாவும் வெவ்வேறு கிடையாது, இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா. அதை அந்த ஞானி உணர்ந்து விட்டான். அதனால இவரும் அந்த ஞானி மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டார். ஞானி தூ தூ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாலே முன்னாடி சொன்னதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லும்போது தான் ஒரு தூண் போடுவோம். இந்த வகுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் 80க்கு மேல் மார்க் வாங்கி விட்டார்கள். ஆனால் அப்படின்னு சொன்னாக்க, ஆனால் இவன் மட்டும் அப்படின்னு ஒருத்தன் மட்டும் சொன்னாக்க 80க்கு மேலே இவன் வாங்கலைன்னு அர்த்தமாச்சு. அந்த இவன் மட்டும் அப்படின்னு எப்போ கொண்டு வரோமோ மற்றவர்களை விட வேறானவன் அர்த்தம். அதே போல இந்த இடத்துல ஞானி தூ அப்படின்னு போட்டார். தூ அப்படின்னா மற்றவர்களை விட இந்த ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா
ஆத்மைவமே மத்தம், இவன் என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எனக்கு மிகவும் பிடிக்கும், மற்றவர்கள் பிடிக்கும், இவனை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு இங்க. ஞானி தூ அத்தியர்த்தம் பிரியஹா பவதி இது விசேஷா. இதுதான் விசேஷம். இது ஒரு ஞானி என்பவன் மிகவும் உயர்ந்தவன், மிகவும் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏன் அப்படின்னாக்க அவன் என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கிறான். தத் கஸ்மாத் இத்யதா. எதனால அப்படின்னு கேட்டாக்க ஞானி தூ ஆத்மா ஏவ, அந்த ஞானி நானே அவனாக இருக்கிறேன், அவனே நானாக இருக்கிறான். ந அந்யஹா மத்தக, என்னை விட அவன் வேறானவன் அல்ல அப்படின்னு சொல்றார். ஆத்மா ஏவ ந அந்யஹா மத்தக, என்னை விட அவன் வேறானவன் கிடையாது. இது மே மதம், இது என்னுடைய நிச்சயமான என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த ஞானி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அந்த இரண்டற்ற ஆத்மாவில் நிலை பெறுவதற்கு முயற்சி செய்பவனாக இருக்கிறான். அந்த ஆத்மாவில் நிலை பெற்று நிற்பவனாக இருக்கிறான். என்னிலேயே எப்பொழுதும் இணைந்திருக்கிறான். ஆஸ்திதா ஆரோடும் பிரவருத்தகா சக ஞானி. அந்த ஒரு உயர்ந்த உண்மையை அடைய வேண்டும் என்பதை தொடர்ந்து வந்திருக்கிறான் அவன். அகமேவ பகவான் வாசுதேவஹா நான்யஹா அஸ்மி, நான் எங்கும் நிறைந்த அந்த பரமாத்மாவாகவே இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு ஞானத்தை பரோட்சமாக கேட்டு அறிந்து கொண்டு அதை அபரோக்ஷமாக உணர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காலம் முயற்சி செய்து நான் அந்த பரமாத்மாவாக இருக்கிறேன், அதை விட வேறு அல்ல என்ற ஒரு ஞானத்தில் அவன் இருந்திருக்கிறான். அகமேவ பகவான் வாசுதேவகா. இங்க பகவான் வாசுதேவகான்னா பிரம்மம்னு எடுத்துக்கணும். அகமேவ பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கணும். நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன், அந்த பிரம்மத்தை தவிர வேறு கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவன் இருந்து இத்தனை நாள் முயற்சி செய்து அந்த நிலையை அடைந்திருக்கிறான். யுக்தாத்மா சமாஹித சித்தகா சன்னு, அந்த ஒரு ஞானத்திலேயே நிலை பெற்று நின்று மாமேவ பரம் பிரம்ம கந்தவ்யம் அனுத்தமாம் கதிம் கந்தும் பிரவருத்தகா இத்தியர்த்தகான்னு போட்டிருக்கார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த பரமாத்மாவில் நான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பரமாத்மாவை தான் சேரும் இடமாக எண்ணி ஒவ்வொரு ஜீவனும் போய் சேர வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு. ஒரு நம்ம பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு படம் வரையணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். பகவத்கீதையோட படம் வரையணும் அப்படின்னாக்க எல்லாரும் வரையக்கூடியது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த தேர்தலில் உட்கார்ந்துட்டு இருப்பார், பின்னாடி அர்ஜுனன் உட்கார்ந்துட்டு இருப்பான். தன்னுடைய சஸ்திரங்கள் அந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருப்பான். கிருஷ்ணர் அப்படியே இந்த குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு அவனிடம் பேசி கொண்டு இருப்பார். இப்படியாக ஒரு கற்பனையில் ஒரு படம் வரைஞ்சிடுறோம் சீக்கிரமாக. இது ஒரு பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு, ஆத்ம தத்துவம் அது அடங்கியிருக்கு. அர்ஜுனன்கிறது யாரும் இல்லை, நம்முடைய ஜீவாத்மா. கிருஷ்ணன் அந்த புத்தியாக உட்கார்ந்து கொண்டு 5 குதிரைகளை கையிலே பிடித்து கொண்டு, குதிரைகள்லாம் 5 இந்திரியங்கள், நம்முடைய 5 இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை மனம் என்ற ஒரு கடிவாளத்தின் மூலம் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த தேர் என்ற இந்த உடலை அழகாக அழைத்து செல்கிறான். இந்த உருவகம் கட்டோபனிஷத்தில் கொடுத்திருக்கு. ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறது. அது இந்த உடலை பற்றி அப்படி சொல்லிட்டு போகிறது. அந்த கிருஷ்ணர் இந்த ஜீவாத்மாவை எங்கே அழைச்சின்னு போகிறார் அப்படின்னா, எங்கேயோ அழைச்சின்னு போகலை, அவனுக்கு உபதேசம் செய்கிறார். நீ சிறிய ஜீவன் அல்ல, ஜீவன் என்று எதை நினைத்துக் கொள்கிறாயோ அது ஜீவன் அன்று, நீ பரமாத்மா அப்படின்னு சொல்றார். இந்த பரமாத்ம நிலையை அடைய வேண்டும்ங்கிறது தான் ஒவ்வொரு சம்சாரியோட நோக்கமும். சம்சாரிகள்லாம் அந்த இடத்துக்கு வரணும், அவன் தான் முமுட்சுவாகணும். முமுட்சுவாக ஆகி கடைசியில் அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜீவனுடைய நோக்கமும் அந்த நிலையை அடைவது. அந்த நிலையை அடைவதுன்னு இங்கிருந்து எங்கேயோ போகக்கூடிய நிலைமை அல்ல, அதை ஞானத்தினால் உணர்வது. அப்படி உணர்ந்து விட்டானே ஆனால் அவன் ஞானி.
அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால எதையோ ஒரு நிலையை அடையலை, அவன் எங்கேயோ போய் அடையலை, அதை உணர்ந்ததனால் அடைந்து விட்டதாக ஆகிறது. அப்படிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, மாமேவு அனுத்தமாம் கதிம், அந்த என்னையே எல்லா ஜீவன்களும் அடைகின்றன. என்னைன்னு சொல்லும்போது அந்த பரமாத்மாவை, அந்த பரமாத்மா தான் எல்லோரும் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நிலை என்பதை அறிந்து அந்த நிலையிலேயே யுக்தாத்மாவாக இருந்திருக்கிறான். அதனால அந்த ஞானி என்பவன் மிகவும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஜென்மத்தில் அவனுக்கு அந்த ஞானம் விடவில்லை. எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து 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 ஒவ்வொரு ஜென்மத்திலும் செய்யக்கூடிய சின்ன 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 புண்ணியங்கள் அதெல்லாம் சேர்ந்து 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 அவதூத்த கீதையை ஆரம்பிக்கும் போது முதல் ஸ்லோகம் சொல்றது, ஒரு மனிதனுக்கு அத்வைத்த வாசனை ஏற்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் பல பல ஜென்மங்களில் செய்த ஒரு சுக்ருத்தத்தின் பலனாக அவனுக்கு அது சேர்கிறது. அது அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல், இந்த புண்ணியத்தின் பலன் இல்லாமல் அவனுக்கு அந்த போல ஒரு எண்ணமே வராது, ஆத்மாங்கிற ஒரு எண்ணமே வராது. அதை இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி அந்த ஞானியுடைய நிலையை மிகவும் துதிக்கிறார். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து 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 ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் சேர்த்து 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 புண்ணியத்தின் பரிபக்குவம் எப்போ அந்த புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதோ, எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு எதிர் செயல் இருக்கும் நிச்சயமா. உபனிஷத் சொல்றது, எல்லா விதமான நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, நேத்திக்கு நியூட்டன் கண்டுபிடிக்கல, எல்லா விதமான சாஸ்திரங்களும் அது சொல்றது. அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்களும் திரண்டு ஏதோ ஒரு இடத்துல திரும்ப அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ திருப்பி கொடுக்கும்போது அந்த பலன் எப்போ பரிபாக்கம் அடைகிறதோ, பலன் கொடுக்கிறதோ, அப்போது அவனுக்கு அந்த ஞானம் ஏற்படுகிறது. பகூனாம் ஜென்மனாமந்தே அப்படிங்கிற எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு அவன் ஞானத்தை அடைகிறான். எந்த ஞானம்? அந்த நான் அந்த பரமாத்மாவாக இருக்கிறேன், நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன்கிற ஒரு ஞானத்தை அடைகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவது, இருக்கக்கூடியவை எல்லாம் அந்த பரமாத்மா வடிவமே, வாசுதேவகா சர்வம் இதி, இருக்கக்கூடியதெல்லாம் வாசுதேவன் தான், வேறு எதுவுமே இல்லை. அப்படி என்று அந்த ரியலைசேஷனை பெற்ற ஒரு ஞானி அவன்தான் மகாத்மான்னு பேர். ச மகாத்மா அப்படிங்கிறார். மகாத்மான யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவன்தான் மகாத்மா. உலகம் என்று உலகமாக பார்க்காமல் இந்த எல்லாவற்றையும் அந்த இறை வடிவமாக ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த உலகம் எல்லாவற்றையும், இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாமமும் ரூபமும் பாமாக பார்க்காமல், நாம ரூபங்களுக்கெல்லாம் எது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அந்த பரமாத்மா வடிவமாக பார்த்து, அப்படி பார்ப்பவனுக்கு பெயர் மகாத்மானு பெயர். அவன் ச துர்லபகா சுதுர்லபகா அப்படின்னு சொல்லியிருக்கு. மிகவும் எத்தனையோ கோடி பேர்ல யாரோ ஒருத்தந்தான் இருப்பான், கண்டுபிடிக்க முடியாது, அப்படி சொல்லியிருக்கு. அதனாலதான் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எத்தத்தி சித்தையேன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம் நிரூபிக்கிறது. அதையும் சங்கராச்சாரியரே சொல்ல போறார் இங்கே பின்னாடி. மனுஷியானாம் சகசிரேஷு இத்தீஹி உக்தம்னு முடிக்கிறார் இந்த பாஷ்யத்தை, 19வது ஸ்லோகத்து பாஷ்யத்தை. அந்த 19வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.